நிறைய நேரங்களில் நம்மளை நேசிக்கிறவங்கள அதிகமாக நினைக்கிறோமே இல்லையோ, நம்மளை வெறுக்கிறவங்களையும் நம்மளை காயப்படுத்தினவங்களையும் தான் நிறைய நேரம் யோசித்து நேரத்தை வீணாக்கிட்டு இருப்போம். அப்படி உங்களை வெறுத்தவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையே போதுங்க. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா, உங்களை வெறுத்தவருக்கு இந்த ஒரு வார்த்தையே போதுமானது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்மளை நேசிக்கிறவங்கள நினைக்கிறோமோ இல்லையோ, நம்மளை நேசிக்கிறவங்கள அலட்சியப்படுத்திட்டு நம்மளை வெறுக்கிறவங்களுக்காக நம்மளோட நேரத்தையும் நம்மளோட நாட்களையும் வீணடிச்சிட்ருப்போம். அதுக்காகத்தாங்க. அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மற்றதுலேருந்து எதுலையாவது படித்து போட்டாலோ வேறு ஏதாவதுன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வருது. அதனால் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வெள்ளை மனது சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா இப்படி போடலாமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட வியூவர்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நான் நல்லபடியாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுவேங்க. அதுக்காகத்தான் இன்றைக்கி நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நானும் நிறைய நாட்களில் என்னை நேசிக்கிறவங்களுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட என்னை வெறுத்தவங்களை பற்றி தான் நிறைய நேரம் யோசிச்சுட்டே இருந்திருக்கிறேங்க. அதனால இன்னைக்கு இதை பற்றி பேசினா உங்களுக்கு யாருக்காவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறேன். நேற்று ஷார்ட்ஸ்லேயும் கூட சொல்லியிருப்பேன், வெறுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சரி, இன்னும் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த வீடியோ. இப்போ நம்மளை வெறுத்தவங்க, அதாவது நம்மளை பிடிக்காதவங்க அப்படின்னு இவங்களுக்கு ஏன் நம்மளை பிடிக்காம போச்சு அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சொல்லி பாருங்க. என்ன அப்படின்னா, யூ ஆர் மிஸ்ஸிங் இன் மை ஹார்ட் அப்படின்னு புரிகிற மாதிரி சொல்லணும். அப்படின்னா, என்னோட இதயத்தில் நீ மிஸ் ஆயிட்ட, இல்லைன்னா என்னோட இதயத்திலேருந்து என்னோட ஹார்ட்லேருந்து உன்னை காணோம், இல்லைன்னா என்னோட ஹார்ட்லேருந்து உன்னை தொலைச்சிட்டேன். இப்போ ஒருத்தர் நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ சிரமம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நம்மளை வெறுத்தவங்களை போய் நம்ம நினைக்கிறதுனால அவங்க நம்மளுக்கு திரும்ப கிடைக்க போகிறதும் கிடையாது, அவங்களால நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. அதையெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம நிறைய நாட்களை வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதனால் இந்த ஒரு வார்த்தையை உங்கள் மைண்டில் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இது யோசித்து பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை என்னைய வெறுக்கிறவங்கள நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்துச்சுங்க. அதாவது இவங்க ஏன் வெறுத்தாங்க, இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தான் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதை மற்றவங்ககிட்ட சொல்லியுமே எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. ஆனால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது எல்லா தீர்வுமே கிடைச்ச மாதிரி இருக்குது. அதாவது நம்மளை தொலைச்சவங்களை நாம் தேட முடியாது, அந்த மாதிரி நம்ம அவங்கள தொலைச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் உங்களை யாராவது வெறுத்தாங்க அப்படின்னா, யூ ஆர் மிஸ்ஸிங் இன் மை ஹார்ட், என்னோட ஹார்ட்டு நலமாக இருக்கிறதுக்கு நீ ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்குங்க. நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நம்மளை வெறுத்தவங்களை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட நேரத்தையும் காலத்தையும் நம்மளையும் வீணாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.